إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل كل نفس ذائقة الموت கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இந்த ஜும்மாவிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு 2 ஜும்மாக்களில் ஜனாசா தொடர்பாக மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா உரையில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து ஒருவர் இறந்து விட்டால் வஃபாத்தாகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் வரை எல்லா விஷயங்களும் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளன. ஆகவேதான் சில யூதர்கள் சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக, இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு கேள்வி கேட்டார்கள். சல்மான் ஃபார்சி அவர்களை பார்த்து யூதர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய தூதர் என்ன மலஜலம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதை கூடவா சொல்லி தருவார் என்று கேலி கிண்டலாக கேட்ட கேள்வி அது. ஆனால் அதே கேள்விக்கு சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அவர்கள் பெருமையாக பதிலளித்தார்கள். ஆம், நம்முடைய தூதர் மலஜலம் கழிக்கக்கூடிய ஒழுக்கங்களையும் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே வலது கையை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். தண்ணீர் இல்லாத நேரத்திலே மண் கட்டி அல்லது கல்லை கொண்டு சுத்தம் செய்தால் குறைந்தது 3 கற்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். எலும்பை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார் சுத்தம் செய்வதற்கு என்று பெருமையாக பதிலளித்தார்கள். ஆம், நம்முடைய இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள், கொள்கை சார்ந்த விஷயங்கள் இருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள் வரை நமக்கு சொல்லித் தருகிறார் அல்ஹம்துலில்லாஹ் என்று பெருமையாக பதிலளித்தார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே குழந்தை பிறந்ததிலிருந்து ஒருவர் வஃபாத் ஆகும் வரை எல்லா விஷயங்களும் தெளிவாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஜனாசா தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அன்பானவர்களே, மவுத் என்பது, மரணம் என்பது உறுதியான ஒரு நிகழ்வு. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மவுத் நிச்சயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மற்ற நபிமார்களை பற்றியும் சொல்லும் பொழுது ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மத் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை அன்றி வேறில்லை. அவர் தூதர் என்கிற அந்த அந்தஸ்தை தாண்டி அவர்கள் இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த அந்தஸ்தை அவர்கள் அடைவிட முடியாது. அவர் ஒரு தூதர். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மதுக்கு முன்பாகவும் பல தூதர்கள் வந்தார்கள், இறந்து வஃபாத்தாகி இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை தவிர அவர்கள் உயிரோடு உயர்த்தப்பட்டுள்ளார். கியாமத்துக்கு முன்பாக இறங்கி வருவார். ஆனால் அவரும் இந்த பூமியில் மௌத்தை சந்திப்பார். ஆக முஹம்மதுக்கு முன்பாகவும் எல்லா நபிமார்களும் வந்தார்கள், மௌத்துக்கு பிறகு சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபா பெருமக்களில் சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார் என்பதை உடனே அதை நம்ப முடியாமல், அதை ஜீர்ணிக்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போகவில்லை என்று அந்த துக்கத்தில் இப்படி சொன்னார்கள். அந்த சமயத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டி உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் சொல்கிறார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், எவர் முஹம்மதை இறைவனாக நினைத்து வணங்கி வந்தார்களோ
அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், முஹம்மது இறந்து விட்டார். ஒமன் கான யஅ்புதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்று நம்பிக்கை கொண்டு வணங்கி வருகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு மவுத் கிடையாது, அவன் மரணிக்க மாட்டான். ஆக யாராக இருந்தாலும் மவுத் என்பது உறுதி. அந்த மவுத் என்கிற விஷயத்தை விட்டு யாராவது தப்பிப்பதாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பித்திருப்பார். நபிமார்கள் அந்த நிகழ்வை விட்டு தப்பித்திருப்பார்கள். ஆனால் நபிமார்களுக்கே மவுத் இருக்கிறது என்பதாக குர்ஆன் ஹதீஸும் நடைமுறை வாழ்க்கையும் நமக்கு சொல்கிறது. அந்த அடிப்படையில் அன்பானவர்களே, மவுத் என்பது உறுதியான விஷயம். அந்த மவுத்தை சந்திப்பதற்கு முன்பாக நாம் மவுத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் இறந்துவிட்டால் அடுத்த அந்த மையீத், அந்த ஜனாசாவை குறித்து என்ன சட்டத்திட்டங்களை பேணுவது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, ஒருவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நோயாளி குறிப்பாக அவர் உணர்கிறார், இன்னும் சில நாட்களில் நான் உலகத்தை விட்டு சென்று விடுவேன் என்று உணரும் அளவிற்கு அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நோயாளி என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாக நாம் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது விஷயம் அன்பானவர்களே, நோய்வாய்ப்பட்டவர் அல்லாஹ்வை குறித்து நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விதியை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியில் அவருக்கு எழுதிய இந்த நோய், அந்த நோயில் ஏற்படக்கூடிய அந்த வலி அனைத்தையும் அவர் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய விதியில் இப்படி நான் நோய்வாய்ப்படுவேன் என்று எழுதிவிட்டான். இந்த நோயில், இந்த வலியில் இருப்பது வேதனை தான், ஒரு சோதனை தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இந்த வலிக்கு பதிலாக, இந்த நோய்க்கு பதிலாக என்னுடைய பாவங்களை போக்கி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை சந்திக்க போனால் என்ன துஆ சொல்வார்கள்? லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் இந்த நோய் உங்களை உங்களுடைய பாவத்தை விட்டு சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த நோயின் வலியை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை சுத்தமாக்கி விடுவான், அல்லாஹ் நாடினால் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்களா இல்லையா? அதை ஒரு நோயாளி என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த வலியில் இருக்கிறேன், இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் மீது ஒரு நல்ல எண்ணம், அபிப்பிராயம் என்ன? அல்லாஹ் இந்த நோய்க்கு பதிலாக, மௌத்துக்கு முன்பாக ஏற்பட்ட இந்த நோய்க்கு பதிலாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை சுத்தமாக்கி தன் பக்கம் அழைக்க விரும்புகிறானோ என்னவோ, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் என்று அந்த நோய் சம்பந்தப்பட்ட அல்லாஹ் எழுதிய அந்த விதியை அவர் பொருந்தி கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்கள் முன்பாக தான் நான் இந்த தகவலை நபிகள் நாயகம் அவர்கள் வாயிலாக கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்துக்கு 3 நாட்கள் முன்பு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹி அஸ்ஸ வஜல். உங்களில் ஒருவர் அல்லாஹ்வை குறித்து நல்ல எண்ணம் கொள்ளாத நிலையில் மரணிக்க வேண்டாம். மரணிக்கும் பொழுது தன்னுடைய ரப்பை குறித்து அவர் நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். அந்த நோய் அல்லது சக்கராத்துக்கு முன்பாக அந்த கஷ்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விதியை பொருந்தி கொள்ளாமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டத்தை பொருந்தி கொள்ளாமல் தவறாக பேசிவிட்டு அல்லாஹ்வை குறித்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிய ஒரு அடியானாக இந்த உலகத்தை விட்டு செல்வது மிக மோசமான நிலை. ஆக மௌத்துக்கு முன்பாக சக்கராத் ஏற்பட்டாலும் சரி, சக்கராத்துக்கு முன்பாக நோய் ஏற்பட்டாலும் சரி, இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த நோய்க்கு பதிலாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பான் என்று நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். அதை தான் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் அல்லாஹ்வை குறித்து நல்ல எண்ணம் கொள்ளாமல் மரணிக்க வேண்டாம். மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வை குறித்து நல்ல எண்ணம் கொள்பவராக அவர் இருக்கட்டும். அதே போல அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபரை நலம் விசாரிக்க சென்றார்கள். சென்று பார்த்தால் மரண தருவாயிலோ அல்லது மரண படுக்கையிலோ அவர் இருக்கிறார், அந்த வாலிபர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து, நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று கேட்க, அந்த வாலிபர் சொல்கிறார்கள், அர்ஜுல்லாஹ வ அகாஃபு ذுனூபி. நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன், ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் மீது. அதே நேரத்தினுடைய பாவங்களை குறித்து நான் பயப்படவும் செய்கிறேன். நான் இதுவரை செய்த பாவங்களுக்கு பதிலாக அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்கிற பயமும் எனக்கு இருக்கிறது, அச்சமும் இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மறைக்கக்கூடியவன், அல்லாஹ் என்னுடைய பாவங்களையும் மன்னிப்பான் என்கிற ஆதரவு, நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது என்று ஆதரவும் அச்சமும் இரண்டும் கலந்த ஒரு நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன் என்பதை அந்த வாலிபர் சொன்னதும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் ஃபீ மிஸ்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அஅதாஹு அல்லாஹு மா யர்ஜூஹ் வ அம்மனஹு மிம்மா யகாஃப். இந்த இரண்டு அம்சங்கள் மரண தருவாயிலே, குறிப்பாக இந்த இரண்டு அம்சங்கள் என்னது? அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற ஆதரவு, அல்லாஹ் தண்டித்து விடுவானோ என்கிற பயம், அச்சம். இந்த இரண்டு அம்சங்களும் இத்தகைய ஒரு நேரத்திலே, மரண தருவாயிலே ஒரு அடியானுடைய உள்ளத்தில் ஒன்று சேர்ந்து விட்டால் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ, அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தாரோ, அல்லாஹ் அதை வழங்கி விடுகிறான். எந்த விஷயத்தை குறித்து அவர் பயப்படுகிறாரோ, அச்சப்படுகிறாரோ, அதை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி கூறுகிறார். அன்பானவர்களே, மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு அடியார் அல்லாஹ்வை குறித்து நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்பானவர்களே, என்னதான் மரண படுக்கையில் அந்த நோயில் கடுமையான வலி இருந்தாலும், நோய் கடுமையான நோயாக இருந்தாலும், எக்காரணத்திற்கொண்டும் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் மௌத்தை விரும்பக்கூடாது, மௌத்தை கேட்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கிறார். வலியை தாங்க முடியாமல் அந்த நோயில், அந்த நோயை பொருந்து கொள்ளாமல் பொறுமை இழந்து, யா அல்லாஹ் என்னால் இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எனக்கு மௌத்தை தந்துவிடு என்று கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. ரசூல் அவர்கள் நலம் விசாரிக்க வந்தார்கள். ரசூல் அவர்கள் இறந்து போன பிறகும் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் ரசூல் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிபுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அந்த நோயின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க வந்தார்கள். அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களோ மௌத்தை கேட்கிறார். யா அல்லாஹ் எனக்கு மௌத்தை தந்துவிடு, இந்த வலி என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, மௌத்தை தந்துவிடு என்று துவா கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா அம், என்னுடைய சிறிய தந்தையே, லா தத்தமன்னல் மௌத், மௌத்தை விரும்பாதீர்கள், மௌத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்காதீர்கள். துவாவில், பிரார்த்தனையில், இன் குந்த முஹ்சினன் தஸ்தாது இஹ்சானன் இலா இஹ்சானிக கைருன் லக், அப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அடியாராக நீங்கள் இருந்தால், நீங்கள் இன்னும் ஹயாத்தாக இருப்பது உங்களுக்கு நல்லது. இதே நன்மையான காரியத்தை இன்னும் அதிகமாக செய்யலாம், அதிகமான நன்மைகளை செய்து இந்த உலகத்தை விட்டு செல்வது உங்களுக்கு நல்லது. ஒயின் குந்த முசிஅன், அப்படி ஒரு வேளை நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படாத ஒரு அடியாராக, தீமை செய்யக்கூடிய ஒரு அடியாராக இருந்தால், ஃபஇன் துஅخر தஸ்தஅதிப் மின் இசாஅதிக கைருன் லக, அவ்வாறு நீங்கள் தீமை செய்யக்கூடிய ஒரு அடியாராக இருந்து அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் ஹயாத்தை கொடுத்தால், திருந்தி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், தௌபா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே மௌத்தை விரும்பாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தைக்கு உபதேசம் செய்கிறார். மற்றொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யத்தமன்னயன்ன அஹது மின்குமுல் மௌத், உங்களில் ஒருவர் ஒருபோதும் மௌத்தை விரும்ப வேண்டாம், மௌத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டாம். அவருக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கின் காரணமாக, வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சோதனை, ஒரு துன்பம், ஒரு தீங்கின் காரணமாக அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் மௌத்தை கேட்க வேண்டாம். ஃபஇன் கான லா புத்த முத்தமன்னியன் அல் மௌத், அப்படி மௌத்தை விரும்பிதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருந்தால், எப்படி அந்த மௌத்தை கேட்க வேண்டும் என்கிற அந்த ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எப்படி கேட்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல்யகுல், அவர் கூறட்டும், அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ வதவஃபனி மா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ, யா அல்லாஹ் வாழ்வது எனக்கு சிறந்தது என்று சொன்னால் எனக்கு வாழ்க்கையை தா, இப்போதே மரணிப்பது எனக்கு சிறந்தது என்று சொன்னால் எனக்கு மௌத்தை தந்து விடு என்று இந்த விதத்தில் கேட்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். ஆக நேரடியாக அல்லாஹ்விடத்தில் சோதனைகள், பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் மௌத்தை தா என்று கேட்கக்கூடாது. மாறாக எப்படி கேட்கலாம்? வாழ்வது சிறந்தது என்றால் என்னுடைய வாழ்க்கையை நீட்டித்து விடு, மரணிப்பது எனக்கு சிறந்தது என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை ரீதியாக எனக்கு மௌத்தை கொடுத்து விடு. அதே போல வேறு விதமாக ஹதீஸுகளில் வந்த விஷயம் என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு துவா, வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபி குல்லி கைர், என்னுடைய வாழ்க்கையை கைரை அதிகப்படுத்தும் ஒரு வழியாக ஆக்கிவிடு. வஜஅலில் மௌத ராஹத்தன் மின் குல்லி ஷர், அப்படி நான் ஷர், தீமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த தீமையை இதோடு நிப்பாட்டி விடக்கூடிய ஒரு வழியாக என்னுடைய மௌத்தை ஆக்கிவிடு. இப்படி துவா கேட்கலாம், தப்பில்லை. அல்லது இன்னொரு துவா வருகிறது, இன்னி அஸ்அலுகல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன், யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தீமைகளை விட்டுவிடக்கூடிய பாக்கியத்தையும் மிஸ்கீன்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய முஹப்பத்தையும் கேட்கிறேன்.
وَإِذَا أَرَدْتَ بِعِبَادِكَ فِتْنَةً فَقْبِضْنِي إِلَيْكَ غَيْرَ مَفْتُونٍ. அப்படி யா அல்லாஹ் நீ தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு சோதனை, ஒரு ஃபித்னாவை நாடிவிட்டால் அந்த குழப்பத்தில் விழாத நிலையில் என்னை அழைத்துக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இங்கும் பாருங்கள், நேரடியாக ஒரு துன்பம், ஒரு சோதனை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் துஆ செய்வதல்ல, மறுமையை அடிப்படையாக வைத்து வாழ்வது நல்லது என்று சொன்னால் வாழ்க்கை, வஃபாத் நல்லது என்று சொன்னால் மௌத்தை கொடுத்து விடு. அந்த விதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மௌத்தை கேட்டிருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய். இங்கும் பாருங்கள், டைரக்டாக நேரடியாக மௌத்தை கேட்பதல்ல, முஸ்லிமான நிலையில் நீ எனக்கு மௌத்தை தா, இறந்த பிறகு சாலிஹீன்களில் என்னை சேர்த்து விடு. அதே போல அல்லாஹ்வின் பாதையில் ஷஹாதத்தை கேட்பதாக இருந்தால் அதுவும் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி கேட்பது, அதை நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். இதெல்லாம் இல்லாமல் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரே காரணத்திற்காக என்ன செய்யக்கூடாது, மௌத்தை விரும்பக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மாறாக அந்த துன்பம், அந்த வழியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நன்மை எதிர்பார்க்க வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்படுவதை எதிர்பார்க்க வேண்டும். மூன்றாவதாக அன்பானவர்களே, நோயில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து போவதற்கு முன்பாக அல்லாஹ் கொடுத்த அந்த அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு வசியத் செய்வதாக இருந்தால், மரண சாசனம் என்று சொல்வோமே, வசியத்து செய்வதாக இருந்தால், மரண சாசனம் சொல்வதாக இருந்தால் வசியத்து செய்ய வேண்டும். அதே போல பிறருக்கு தர வேண்டிய ஹக்கு, உரிமைகள் ஏதாவது இருந்தால், பொருளாதார விஷயத்தில் ஏதாவது அநீதி இழைத்திருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்காக அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் கான இன்தஹு மظلمة லிஅஹி, உங்களில் ஒருவரிடத்திலே ஒரு சகோதரனுக்கு செய்த அநீதி ஏதாவது இருந்தால், அதாவது கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் அநீதி இழைத்த நிலையில் இருந்தால், இப்போதே கியாமத் வருவதற்கு முன்பாக, தன்னுடைய மௌத்தை சந்திப்பதற்கு முன்பாக அந்த ஹக்கை, அந்த உரிமை எல்லாம் கொடுத்து அந்த காரியத்தை சரி செய்து கொள்ளட்டும். இல்லையெனில் கியாமத்து வந்துவிட்டது, மௌத்து வந்துவிட்டது என்று சொன்னால் அடுத்து திர்ஹமும் கிடையாது, தீனாரும் கிடையாது. பொற்காசு வைத்த அந்த காரியத்தை சரி செய்ய முடியாது, வெள்ளி காசுகளை கொண்டு என்ன செய்ய முடியாது, ஹக்கை கொடுத்த அந்த விஷயத்தை முடிக்க முடியாது. மாறாக அங்கு இருப்பது நன்மைகள் மாத்திரம்தான், தீமைகள் மாத்திரம்தான். ஆக தீமைகள், பிறருடைய தீமை சுமக்க வேண்டியது வரும், அல்லது தன்னுடைய நன்மையை இழக்க வேண்டியது வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அன்பார்வர்களே, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் உஹது போருக்கு முன்பாக, உஹது போர் நடப்பதற்கு முன்பாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார். அப்துல்லா அவருடைய தந்தை, அவரும் ஒரு சஹாபி. தன்னுடைய தந்தையை பார்க்க சென்ற பொழுது அப்துல்லா அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள், என் அருமை மகனே, அநேகமாக நான் நாளை நடக்கப் போகும் இந்த உஹது போரிலே கொல்லப்படுவேன், ஷஹீதாக்கப்படுவேன் என்று நான் எண்ணுகிறேன். இப்படி நடக்கலாம். என்னுடைய மௌத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து உன்னை விட கண்ணியமான நபர் என்னுடைய பார்வையில் யாரும் கிடையாது. என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய குடும்பத்தினர்களுக்காக நபிகள் நாயகம் அவர்களுக்கு அடுத்து உன்னை விட கண்ணியமான ஒருவர் பொறுப்பெடுத்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர் யாரும் இல்லை. ஆகவே என் அருமை மகனே, என்னுடைய கடன் இருக்கிறது, அந்த கடனை நீ என் சார்பாக அடைத்து விடு. இரண்டாவதா சொல்கிறார், மேலும் உன்னுடைய சகோதரிகள் விஷயத்தில் நன்மையான விதத்தில் நடந்து கொள். அவர்களுக்கு 10-11 சகோதரிகள் இருந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மகன், சகோதரிகள் 10-11 பேர். ஆக தன்னுடைய சகோதரிகளை பார்த்துக்கொள் நான் போன பிறகு என்பதாக ஜாபிர் பின் அப்துல்லாவுடைய தந்தை அப்துல்லா வசியத்து செய்கிறார். பாருங்கள், பொருளாதாரம் தொடர்பாக சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது, நான் கடன் பட்டிருக்கிறேன், இன்னும் நான் அடைக்கவில்லை, அந்த கடன் நீதான் அடைக்க வேண்டும். அடுத்து என்ன, பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு அடுத்து உனக்கு தான் வருகிறது. ஆக அந்த பொறுப்பை சிறப்பாக செய் என்று சொல்ல வேண்டிய அந்த மரண சாசனம், அந்த வசியத்தை மறக்காமல் சொல்லிவிட்டு செல்கிறார். இப்படி முக்கியமான விஷயங்கள் ஏதாவது சொல்வதாக இருந்தால், குறிப்பாக பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள், கடன் கொடுக்க வேண்டியது, கடன் வாங்க வேண்டியது, சொத்தில் ஒரு பங்கு, யாருக்கு அல்லாஹ் சொத்தில் பங்கு தரவில்லையோ அப்படிப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்ய நாடினால், அண்டை வீட்டார், உதாரணத்திற்கு காலமாக உதவி செய்த அண்டை வீட்டார் யாராவது இருக்கலாம், அல்லது நண்பர் யாராவது, மிக நெருக்கமான நண்பர், உற்ற தோழர், காலகாலமாக பல விதத்திலே உதவி செய்திருப்பார். ஆனால் மார்க்கத்தில் என்ன கிடையாது, நண்பனுக்கு என்று சொத்தில் ஒரு பங்கு கிடையாது, அண்டை வீட்டாருக்கு என்று ஒரு பங்கு கிடையாது. ஏன், உறவினர்களில் சில பேருக்கு கூட மார்க்கத்தில் பங்கு சொல்லப்படவில்லை. மாமன் முறை இருக்கிறார்கள், உதாரணத்திற்கு பொன்னுடைய பிள்ளைகள், பேரம்பேத்தி, பொண்ணு வழியாக வந்தவர்கள், அவர்களுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு
பங்கும் கிடையாது. ஆனால் அத்தகைய மக்களுக்கு சொத்தில் ஒரு பங்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் 1/3 9 லட்சம் என்று சொன்னால் 3 லட்சம் என்று 1/3 சொத்திலே என்ன செய்யலாம்? மரண சாசனம் சொல்லலாம். என்னுடைய இன்னார் இந்த நண்பருக்கு என்னுடைய சொத்தில் இவ்வளவு தந்து விடுங்கள், என்னுடைய அண்டை வீட்டார் பல உதவிகள் செய்திருக்கிறார், அவருக்கு இவ்வளவு கொடுத்து விடுங்கள், என்னுடைய பேரன் பேத்தி பொண்ணுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு பங்கை எடுத்து கொடுத்து விடுங்கள் என்று மரண சாசனம் சொன்னால்தான் பங்கில் அந்த சொத்தில் ஒரு பங்கு போய் சேரும். மரண சாசனம் சொல்லவில்லை என்று சொன்னால் யாருக்கு அல்லாஹ் பங்கு பிரித்து கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு மாத்திரம்தான் சேரும். ஆக இத்தகைய விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மவுத்துக்கு முன்பாகவே வசியத்து செய்து கொள்ள வேண்டும். யாருக்காவது ஏதாவது ஹக்கு தர வேண்டுமா? கொடுத்து விட்டு மவுத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே இந்த காரியத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமாக நோய்வாய்ப்பட்டவர் அவசியம் மவுத்துக்கு முன்பாக செய்ய வேண்டியவே. அடுத்தபடியாக அன்பானவர்களே, சரி, வசியத்தை செய்யும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்கிறது? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், 2 சாட்சியங்களை வைத்துக் கொள்வது சிறந்தது என்பதாக. நம்பகமான 2 பேரை நிப்பாட்டி அந்த வசியத்தை செய்வது மிக சிறந்தது. மவுத்துக்கு பிறகு அந்த 2 நம்பகமான மக்கள் என்ன செய்வார்கள்? ஆம், மரணத்துக்கு முன்பாக அவர் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அல்லது தன்னுடைய நண்பருக்கு தன்னுடைய பேரம் பேத்திக்கு சொத்தில் இவ்வளவு பங்கு தரும்படி சொன்னார்கள், நான் கேட்டேன் என்று 2 பேர் என்ன செய்வார்கள்? நம்பகமானவர்கள் சாட்சி சொல்வார்கள். அதற்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வசியத்து செய்யும் பொழுது 2 நம்பகமான மக்களை நிறுத்திக் கொள்வது சிறந்தது என்பதாக. அடுத்தபடி அன்பானவர்களே, நோய்வாய்ப்பட்ட அந்த நபர் ஒரு கட்டத்தில் சக்கராத்தை அடைந்து மவுத்தை மிக நெருங்கிய நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், சக்கராத்துடைய நிலையிலே மரண தருவாயில் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அடுத்துதான் அந்த நபருக்கு பிறர் செய்ய வேண்டிய கடமைகள் ஆரம்பிக்கும். ஆக மவுத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அருகில் இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் லா இலாஹா இல்லல்லா தல்கீன் செய்ய வேண்டும். சக்கராத்தில் இருக்கிறார், இன்னும் சில நொடிகளில் ரூஹ் பிரிந்துவிடும் என்று நாம் உணர்கிறோம் என்று சொன்னால், அந்த மரண தருவாயில் உள்ள நபருக்கு லா இலாஹா இல்லல்லாவை தல்கீன் செய்ய வேண்டும். லா இலாஹா இல்லல்லா தல்கீன் என்று சொன்னால் என்ன? லா இலாஹா இல்லல்லா சொல்லுங்கள் என்று வலியுறுத்துவது. லா இலாஹா இல்லல்லா என்கிற அந்த வார்த்தை கடைசி வார்த்தையாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு அடியார் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அந்த பாக்கியம் அந்த சகோதரருக்கு, அந்த சகோதரிக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்று வலியுறுத்த வேண்டும். அல்லாஹ் நாடினால் பாக்கியம் கிடைத்தால் அவர்கள் அந்த வார்த்தைகளை மொழிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழர் மரண தருவாயில் இருக்கிறார், நோய்வாய்ப்பட்ட நிலையில் மரண தருவாயில் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிக்க சென்றார்கள். அப்போது மரண தருவாயில் இருந்த அந்த அன்சாரி தோழரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஹால். ஹால் என்று சொன்னால் மாமன் முறை, மாமாவை, என்னுடைய மாமாவை என்று அழைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனத்து மக்கள், அந்த அன்சார் தோழர்கள் சொல்லுவோம், அவர்களாம் யார்? ரசூலுடைய தாய் ஆமீனாவுடைய உறவினர்கள். ரசூலுடைய தந்தையின் ஊரு மக்கா, மதீனா ரசூலுடைய தாயின் ஊரு, ஆமீனா அவர்களுடைய ஊரு. ஆக அந்த மதீனா வாசிகள், அவுஸ் ஹஸ்ரஜ், அந்த அன்சார் தோழர்கள் ரசூலுடைய மாமன் முறையில் வரக்கூடியவர்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழரை பார்த்து என்னுடைய மாமாவை என்று அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். அதற்கு அந்த அன்சாரி தோழர் சிறிய தந்தையா அல்லது மாமாவா என்று கேட்க, இல்லை மாமன் முறைதான் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள். அடுத்து அந்த சஹாபி நினைச்சுகிறார், லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற அந்த வார்த்தைகளை மொழிகிறார்கள். ஆக மரண தருவாயில் இருக்கிறார்கள் என்று உணர்ந்தால் அவர்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வை வலியுறுத்த வேண்டும். மரண தருவாயில் யாசின் சூராவை சொல்வதோ அல்லது யாசின் சூரா ஓதுவதோ இதை வலியுறுத்தி எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. சில அறிவிப்புகளிலே லக்கீனு மௌதாக்கும் யாசீன், மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாசீனை தல்கீன் செய்யுங்கள், யாசீன் சூராவை அவர்கள் அருகில் உட்கார்ந்து ஓதுங்கள் என்று ஒரு செய்தி உண்டு. ஆனால் அது பலவீனமான செய்தி. ஆக யாசீன் சூராவை ஓதுவதோ அல்லது மரண தருவாயில் இருக்கக்கூடியவருடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதோ இப்படியெல்லாம் எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியது என்னவென்று சொன்னால், மரண தருவாயில் இருக்கக்கூடியவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள் என்பதுதான். அதே போல் அன்பானவர்களே, இந்த கட்டத்துக்கு பிறகு அல்லாஹ் நாடினால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லியோ அல்லது சொல்லாமலோ அவர்கள் இறந்து விட்டால் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? அருகில் இருக்கக்கூடியவர்கள் உடனே இறந்தவருடைய கண்களை திறந்த நிலையில் இறந்து விட்டார், வஃபாத்தாகி விட்டார் என்று சொன்னால் முதல் வேலையாக கண்களை மூட வேண்டும். வாயை திறந்திருந்தால் வாயை மூட வேண்டும். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அபூ சலமா
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது வருகிறார். எத்தனையோ செய்திகளில் பாருங்கள், இன்னார் மரண தருவாயில் இருந்தார், ரசூல் வந்தார்கள். இன்னார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், ரசூல் நலம் விசாரிக்க வந்தார். இதெல்லாம் ரசூலுடைய நற்குணங்களை சுட்டிக்காட்டக்கூடிய ஹதீஸுகள். மரண தருவாயில் ஓடி வந்து விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள், அது லா இலாஹா சொல்லும்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது ரசூலுடைய நற்குணத்தை சுட்டிக்காட்டக்கூடிய செய்திகள். அபூ சலமா அவர்கள் மரண தருவாயில் இருந்தபொழுது ரசூல் அவர்கள் வந்தார்கள். வந்து பார்த்தால் அபூ சலமா கண்கள் எப்படி திறந்து வைத்து மேலோங்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பார்வை உயர்ந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அவருடைய கண்களை பார்வையை மூடினார்கள். பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறந்து விட்டால் ரூஹ் பிரிந்து செல்லும் பொழுது கண்கள் அந்த ரூஹை பின்தொடர்கிறது. ரூஹை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் போகும் பொழுது அந்த ரூஹை அந்த பார்வை என்ன செய்கிறது? பின்தொடர்கிறது. ஆகவேதான் அந்த கண்களை அப்படியே திறந்து அந்த பார்வை உயர்ந்த நிலையில் பல பேர் மரணிப்பார்கள். ஆக இப்படி ஒரு நிலையில் இருந்தால் உடனே என்ன செய்யட்டும்? அந்த பார்வையை மூடிவிடட்டும் என்பதாக ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டு அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ரசூல் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லி அபி சலமத, யா அல்லாஹ் அபூ சலமாவை மன்னித்து விடு. வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், அபூ சலமாவுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடு. வஹ்லுஃபு ஃபீ அகிபிஹி ஃபில் காபிரீன் வஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், நம்முடைய அபூ சலமாவுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவருக்காக கபரை விசாலமாக்கி விடு என்று ரசூல் அவர்கள் பல பிரார்த்தனைகளை சொன்னார்கள். ஆக கண்களை மூட வேண்டும், அதே நேரத்தில் இறந்தவருக்காக உடனே மக்ஃபிரத்து தேட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இன்னும் பல சட்டங்கள் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அடுத்தடுத்த ஜும்மாக்கள் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சட்டத்திட்டங்களை எல்லாம் அறிந்து கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த வழிமுறைப்படி தன்னுடைய செயல்பாடுகளை தன்னுடைய சொல்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நாம் சென்ற ஜும்மாவில் அறிவித்திருந்தது போல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி நமது பள்ளிவாசலிலே 11:10 மணி முதல் லுஹர் தொழுகை வரை இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய இஸ்லாம் ஓர் அறிமுகம் என்கிற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும் விதமாக இஸ்லாத்தை பற்றி சில விளக்கங்கள் தரப்படும். பிறகு அவர்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில்கள் விளக்கங்கள் வழங்கப்படும். ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அண்டை வீட்டாராக அல்லது உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று முஸ்லீம் அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லது வேறு யாராவது இருந்தால் அவர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர முயற்சி செய்யுங்கள். நம்மால் ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டிவிட்டால், தப்பான கொள்கையிலிருந்து நம்முடைய முயற்சியால் ஒருவர் நேரான கொள்கைக்கு, சரியான கொள்கைக்கு, ஹிதாயத்துக்கு வந்துவிட்டால் அது நமக்கு இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் உள்ள நிஅமத்துகளை விட மிக சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லஅன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹுமுரின் நஅம். அலியே, உங்களால் ஒரு நபருக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டால் அது உங்களுக்கு சிவப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது. அதாவது என்னதான் பொருளாதாரம் கிடைத்தாலும் அந்த பொருளாதாரங்களை விட நம்மால் ஒருவர் ஹிதாயத்துக்கு வருவது நமக்கு மிக சிறந்தது. காரணம், அவர் ஹிதாயத்துக்கு வந்து அவர் தன்னுடைய கடைசி மூச்சு வரை, தன்னுடைய மரணம் வரை என்னென்ன அமல்கள் செய்வார்களோ அவருடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருந்த நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே நன்மைகளை வழங்குவான். ஆக மிக சுலபமான விதத்திலே அல்லது ஒரு சின்ன முயற்சியால் மகத்தான கூலி அடைவதற்கான ஒரு நல்ல வழிதான், ஒரு வாய்ப்பு தான் தாவா செய்வது, மக்களை அழைப்பது. ஆக ஒரு சில பேரை நாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து அல்லாஹ் அதில் ஒரு சிலருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அந்தந்த நேரம் என்ன கூலி எழுதுவானோ அதே கூலி சரிசமமாக வழிகாட்டிய நமக்கும் அல்லாஹ் தருவான். ஆக இது பல நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெறுவதற்காகவும் மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் நல்ல வழியாகும். ஆக உங்களால் இயன்றவரை இந்த செய்தியை தனக்கு தெரிந்த முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை பள்ளிவாசலுக்கு இந்த நிகழ்ச்சியை நோக்கி அழைத்து வர முயற்சி செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்தின் சத்திய செய்தியை, சத்திய தூதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய, அழகிய விதத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين
وخذول الكفرة واليهود والنصارى والمشركين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.